class பற்றி பார்ப்போம். In Java, enum types are considered to be a special type of class. ஜாவாவில் இது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ். It was introduced with the release of Java 5. Java 5லேருந்து இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. And enum class can include methods, fields, just like the regular classes. கிளாஸ்னால் என்னென்ன இருக்கும்? கிளாஸ்னால் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும், ஃபீல்ட்ஸ் அதாவது மெம்பர்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் ஈனம்குள்ளேயும் இருக்கும். நம்ம அதான் ஈனம்குள்ளேயும் மெத்தட்ஸு, ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே செட் பண்ண முடியும். அண்ட் ஈனம் இஸ் a டைப் that has a fixed set of constant. ஈனம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து ஈனம் வந்து யூஸ் பண்ணுறோம். The enum keyword used to declare enums. enum நம்ம வந்து ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணணும்னா கிளாஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுற மாதிரி enum கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து enumஸை வந்து டிக்ளேர் பண்ணுவோம். இது ஒரு பேசிக் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஈனமோட நேம், சைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஈனமோட நேமு. அதில் வந்து கான்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கான்ஸ்டன்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம், மெத்தட்ஸும் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி வேரியபிள்ஸும் நம்ம செட் பண்ண முடியும். இப்போ வந்து ஈனம்க்கான எக்ஸாம்பிள்ஸும் அதுக்கு மெத்தட்ஸையும் பார்ப்போம். ஈனம்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிளாஸு. கிளாஸ்னால் நம்ம வந்து கிளாஸுங்கிறத கிளாஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுற மாதிரி இங்கே வந்து ஈனம்ங்கிறத ஈனம் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஈனம் அதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா சைஸுன்னு நம்ம செட் பண்ணுறப்ப ரெகுலர் கிளாஸ் மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்போ கிளாஸுக்கு பதிலாக ஈனம்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 கான்ஸ்டன்ஸை நம்ம செட் பண்ண போகிறோம். கான்ஸ்டன்ஸுங்கிறது வந்து இப்போ ஸ்மால், லார்ஜ், மீடியம், அதே மாதிரி லார்ஜ். இது 3 பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு ஆப்ஜெக்ட். இது 3மே கான்ஸ்டன்ஸ் வேல்யூ. கான்ஸ்டன்ட்னு நம்மளால் வந்து மாடிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த ஈனவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, ஒரு கிளாஸை வந்து ஸ்டாட்டிக் கிளாஸாக இருந்தால் நம்ம வந்து அதாவது ஸ்டாட்டிக் மெம்பர்ஸாக இருந்தால் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து ஈனம் நேம் யூஸ் பண்ணி அந்த மெம்பர்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். இப்போ இதோட நேம் என்ன? சைஸ் டாட் ஸ்மால். வந்து நம்ம இன்ஸ்டேட் கொடுத்தோம்னா இது டேரெக்டாக நம்மளால் அந்த ஸ்மாலுங்கிற கான்செப்ட் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் ஸ்மாலுங்கிற அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துருச்சு. அதே மாதிரி இந்த வேல்யூஸை நம்மளால் வந்து வேரியபிள்ஸ்லேயே அசைன் பண்ண முடியும். அது எப்படின்னா, இப்போ ஒரு இண்டிஜர் டைப் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இன்ட்டுங்கிற டேட்டா டைப் கொடுத்து அது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து அந்த ஹோல் நம்பரை நம்ம வந்து ஒரு டேட்டா டைப்புக்குள்ள ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஈனம் டேட்டாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஈனமோட அந்த நேம்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்டோர் பண்ணலாம். இந்த சைஸுங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அதோட டேட்டா டைப்பு. அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறதுனால ஓபிஜி வைக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு சைஸ் டாட் ஸ்மால். இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து அந்த ஓபிஜி அந்த ரெஃபரன்ஸை கொடுத்துட்டோன்னா அதே மாதிரி ஸ்மாலுங்கிற அந்த வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இங்கே அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலுங்கிற வேல்யூ வரும். அதெல்லாம் ஆகிட்டுருக்கு. ஸ்மாலுங்கிற வேல்யூ வந்துருச்சு. அதே மாதிரி இதுக்குள்ள ஒரு ஆர்டினல்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த ஆர்டினல் மெத்தட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது பொசிஷன்ஸை செக் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஓபிஜே டாட் ஆர்டினல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு இந்த ஓபிஜியில் ஸ்மால் இருக்குது. இந்த ஸ்மாலோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 0. அதனால் 0ங்கிற வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த 0ங்கிற வேல்யூ வந்துருச்சு. இந்த 0, 1, 2 இந்த மாதிரி
ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸ் தான் இது இன்னும் ஃபாலோ பண்ணுது. அதே மாதிரி வேல்யூஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. வேல்யூஸ் மெத்தட் வந்து obj.values அப்படின்னு கொடுத்தோம்னா, இந்த வேல்யூஸ் மெத்தட் பார்த்திங்கன்னா ஒரு அரேவை ரிட்டர்ன் பண்ணும். அந்த அரேவை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக நம்ம எப்படி ஒரு அரே ரெஃபரன்ஸில் க்ரியேட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி நம்ம டேரெக்டாக இங்கே ஃபார் ஈச் லூப் வச்சு நான் உங்களுக்கு காமிச்சிடும். ஒரு ஃபார் ஈச் லூப்புக்குள்ளே இந்த obj.valuesங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அரேவை ரிட்டர்ன் பண்ணும். அதனால் நான் வந்து அதோட டேட்டா டைப்னு பார்த்திங்கன்னா சைஸுங்கிறது தான் மெயினமோட நேம். அதனால் அதை தான் டேட்டா டைப் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எஸ்ஸுங்கிற அந்த வேரியபிளில் நான் வாங்குறேன். வாங்கி இப்போ அந்த எஸ்ஸை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு வேல்யூமே இண்டிவிஜுவலாக பிரிண்ட் ஆகும். இப்போ ரன் பண்ணேன்னா ஸ்மாலு, மீடியம், லார்ஜுங்கிறது அப்படின்னா அரே ரிட்டர்ன் பண்ணுறதுனால இந்த வேல்யூஸ்லாம் எஸ்ஸில் வாங்கி அந்த எஸ்ஸை பிரிண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த ஸ்மால், மீடியம், லார்ஜுங்கிற வேல்யூ இந்த கான்ஸ்டன்ட்ஸ் வேல்யூவை நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த நம்ம நம்ம பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் கேஸே நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ ஸ்விட்ச் கேஸ் ஸ்விட்ச் அதில் அந்த ஓபிஜிங்கிற அந்த ரெஃபரன்ஸை நான் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிவிட்டு இப்போ கேஸில் பார்த்திங்கன்னா ஸ்மாலாக இருந்தால் நீங்கள் வந்து சைஸு ஸ்மால்னு பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸ்விட்ச் கேஸ்க்கு அப்புறம் பிரேக் கொடுக்கணும். இந்த பிரேக்கை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதே மாதிரி கேஸ் 2 பார்த்திங்கன்னா மீடியம். இந்த மீடியமில் சைஸஸ் மீடியம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கு கேஸ் 3 என்னன்னு பார்த்திங்கன்னா லார்ஜில் சைஸஸ் லார்ஜுன்னு போகும் சிம்பிளாக. டிஃபால்ட் கேஸ் வைக்கலாம் வச்சுக்கலாம். டிஃபால்ட் நோ சைஸ். இப்போ இந்த ஓபிஜே வந்து இருக்குது ஸ்மாலுங்கிற அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது. ஸ்மாலுங்கிறதுக்கு நேரம் என்ன ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கோம், சைஸஸ் ஸ்மால்னு வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா சைஸஸ் ஸ்மாலுங்கிற அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ சைஸஸ் ஸ்மாலுங்கிற அந்த பிரிண்ட் ஆகிடுச்சு. இது இப்படி தான் நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே அந்த ஈனம்ஸை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம். இதே மாதிரி இஃபல்ஸ் வச்சு நம்மளால் பண்ண முடியும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஈனம்ங்கிறது ஒரு கிளாஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். கிளாஸ்னால் அதுக்குள்ளே வந்து மெத்தட்ஸ் இருக்கும், அதே மாதிரி வேரியபிள்ஸ் இருக்கும், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கும். இப்போ அந்த கிளாஸுங்கிறதுக்கான எப்படி கிளாஸுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அது மாதிரி ஒரு இன்னொரு மெத்தட் இருக்குது, கெட் கிளாஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை வச்சு நம்ம செக் பண்ணோம்னா அங்கே இது கிளாஸாக இல்லைன்னு வச்சு கெட் சூப்பர் கிளாஸ் பண்ணுறோம். கெட் கிளாஸ் கொடுத்து கெட் சூப்பர் கிளாஸ் கொடுத்தோம்னா நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இது எந்த கிளாஸ்லேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியும். கிளாஸ் java.lang.id, அதாவது java.lang.id ஈனம் கிளாஸ்க்குள்ளே வந்து நமக்கு கிடைக்குது. ஆக்சுவலாக ஈனம்ங்கிறது ஒரு கிளாஸுங்கிறது நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். கிளாஸுங்கிறது வந்து ஈனம்ங்கிற கிளாஸுங்கிறத நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்போ அந்த கிளாஸ்க்குள்ளே வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் எப்படி வந்து செட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுங்கிற பார்ப்போம். இது ஒரு கிளாஸுங்கிறதுனால அதுக்குள்ளே நம்மளால் வேரியபிள் வைக்க முடியும்,
வேரியபிளை ப்ரைவேட்டாக வைக்கிறேன். இன்டிஜர் ஏ ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். இன்டிஜர் ஏ அதை நான் வந்து ப்ரைவேட்டாக செட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்மால், மீடியம், லார்ஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் எப்போ வந்து கால் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஆப்ஜெக்ட் எப்போ இது ஒன்றுமே ஆப்ஜெக்ட்டுங்கிறதுனால ஒவ்வொன்றுமே கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எப்போ கால் ஆகும் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் எப்போ நம்மளுக்கு வந்து கால் ஆகும். இப்போ நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் செட் பண்ணுறேன். அதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் செட் பண்ணுறேன். சைஸ் இது வந்து இனமோட நேமு. அதில் பேராமீட்டர் எதுவும் வாங்கலை, ஆனால் உள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டருங்கிறது உண்டு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா 3 டைம் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இது ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஒவ்வொன்றுக்குமே கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி நம்மளுக்கு வந்து 3 டைம் பிரிண்ட் ஆகும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரன் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, சைஸ் ஸ்மால் இஸ் ஈக்குவல் டு நியூ சைஸ். இப்படி தான் வந்து பேக்ரவுண்டில் இது நடக்கும். அதனால தான் ஒவ்வொரு 3 ஆப்ஜெக்ட்டுமே நம்மளுக்கு செப்பரேட்டாக கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இதை நான் அதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ரன் பண்ண அப்படின்னா இங்கே எனக்கு 3 டைம் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இங்கே கன்ஸ்ட்ரக்டர் 1 2 3 3 டைம் கால் ஆகிருக்கு. எதனாலனா ஒவ்வொன்றுமே ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்டுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து 3 டைம் கால் ஆகிருக்கு. அதே மாதிரி இது வந்து பேராமீட்டர் எதுவும் வாங்காமல் வச்சுருக்கோம். இப்போ பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அந்த மீடியமுக்கு நான் ஒரு சைஸ் கொடுக்குறேன், 40 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இது ஏன் 609 காமிக்குதுன்னா அதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்டர் என்ன செட் பண்ணலை. இப்போ நான் அந்த டிஃபால்ட்டாகவே இருக்கிற மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அதாவது ஒரு பேராமீட்டர் வாங்குற மாதிரி நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணணும் அதில் இங்கே இருக்க ஏல நான் அந்த ஐயை நான் வாங்கிக்கிறேன். அதாவது ஐங்கிறது எங்கேருந்து வரும்னா இந்த மீடியம் கொடுத்துருக்கேன் 40, அதுலேருந்து இங்கே வேல்யூ வரும். அதுக்கு மாதிரி நான் இங்கே மீடியம் மாற்றிக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு மெத்தடில் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இன்ட்டு கெட் சைஸ் மெத்தட் பண்ணுறேன். என்கேப்சுலேஷன் பார்த்த மாதிரி வேரியபிள்ஸ்லாம் ப்ரைவேட்டாக வச்சுருக்கேன், மெத்தட்ஸை பப்ளிக்காக வைக்கிறேன். ரிட்டன் ஏ, அதாவது இந்த மீடியம்னு இருக்க அந்த டேட்டாவோட 40 வந்து பேராமீட்டரை வாங்கி அதை ஏல அசைன் பண்ணி ஏ இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவாக நம்ம வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். இப்போ நான் ஓபிஜே டாட் கெட் சைஸ் அப்படின்னு கொடுத்த மெத்தட் கொடுத்து கால் பண்ணோன்னா இந்த ஓபிஜியில் என்ன இருக்குது, மீடியம்ங்கிற அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது. அதில் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நம்ம வந்து 40ங்கிற வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை இங்கே நம்ம கெட் பண்ண போகிறோம் கெட் சைஸ் மெத்தட் யூஸ் பண்ணி. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த 40ங்கிற சைஸ் வந்து எனக்கு கெட் பண்ணி கொடுத்துரும். மேலே வந்து 2 கன்ஸ்ட்ரக்டர் வந்து எம்டியாக இருக்கனால எம்டி கன்ஸ்ட்ரக்டரில் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. அதே மாதிரி இந்த 40ங்கிறது பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்னால தனியாக வந்து இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. அதை நம்ம வாங்கி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஈனம் கிளாஸ். ஈனம்ங்கிற ஒரு கிளாஸ்னால அதுக்குள்ள கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பண்ணியிருக்கோம், வேரியபிள்ஸ் வச்சுருக்கோம், மெத்தட்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி அதை வந்து நம்ம வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணுறதுனாலே நம்ம வந்து ஈனம் யூஸ் பண்ணுறோம். ஸ்விட்ச் கேஸும் நம்மளால் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இஃப் எல்ஸ் யூஸ் பண்ண முடியும், ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ண முடியுங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம்.